லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். வேலை நடக்கணும்னா நான் சொல்றத செய். மிரட்டும் விஏஓ. கண்ணீர் விட்ட விவசாயி. ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய ஆபீசர்கள். பரபரக்கும் அரசு அலுவலகம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூருக்கு அருகே உள்ளது மண்டக்குளத்தூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவருக்கு 51 வயது ஆகிறது. இவர் அதே பகுதியில் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகிறார். விவசாயி கணேசன் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரணி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றவர் தனக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என கேட்டு மனு கொடுத்துள்ளார். அந்த மனு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக வட்டாட்சியர், மண்டக்குளத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் இருளப்பனை சந்திக்குமாறு அனுப்பி வைத்துள்ளார். அங்கு சென்று விசாரணை நடத்திய இருளப்பன் விவசாயி கணேசனுக்கு வீடு இல்லை என சொல்லி அறிக்கை தந்துள்ளார். அதனை ஏற்றுக்கொண்டு கடந்த நவம்பர் 6ஆம் தேதி அரசு அதிகாரிகள் வீட்டுமனை பட்டா வழங்க முடிவு செய்துள்ளனர். அதன்படி கணேசன் மற்றும் அவரின் மனைவி முனியம்மாள் ஆகிய இருவர் பெயரிலும் தோராய பட்டா வழங்கியுள்ளனர். ஆனால் இந்த தோராய பட்டா வழங்கியதற்காக ஒரு பட்டாவுக்கு 40,000 என 2 பட்டாவுக்கு 80,000 ரூபாவை விஓஓ இருளப்பன் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியான விவசாயி இருளப்பன், என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை எனவும் வேண்டுமானால் 20,000 ரூபாய் தருகிறேன் என கூறியிருக்கிறார். இதனால் கடுப்பான கிராம நிர்வாக அலுவலர் இருளப்பன் 80,000 கொடுத்தே ஆகணும் என்று பிடிவாதமாக தெரிவித்துள்ளார். ஆனால் தன்னிடம் அவ்வளவு பணம் கிடையாது என விவசாயி கணேசன் உறுதியாக கூறியிருக்கிறார். இப்படியே விஏஓ இருளப்பன் கேட்ட பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்துள்ளார். இதனால் கடுப்பான விஏஓ விவசாயி கணேசன் மீது கடுமையான கோபத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி கணேசன் தனது நிலத்தில் 2 ஏக்கர் கரும்பு பயிர் செய்துள்ளார். இதனை அடமானமாக வைத்து மண்டக்குளத்தூர் கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் வாங்க வேண்டி அதற்காக நிலத்துக்கான அடங்கல் பத்திரம் கேட்டு விஏஓ அலுவலகம் சென்றுள்ளார். அப்போது விவசாயி கணேசனை பார்த்த கிராம நிர்வாக அலுவலர் இருளப்பன் அவரை மரியாதை குறைவாக ஒருமையில் திட்டியுள்ளார். ஏற்கனவே கணேசன் பட்டாவிற்கு லஞ்ச பணம் கொடுக்கவில்லை என ஆத்திரத்தில் இருந்த இருளப்பன் அவரை கண்டபடி திட்டியுள்ளார். இதனால் செய்வதறியாமல் தவித்த கணேசன் கடும் மன உளைச்சலோடு அழுததாக சொல்லப்படுகிறது. மேலும் வீட்டுமனை பட்டா வாங்கி தந்த எனக்கு தர வேண்டிய பணத்தினை கொடுக்காம இழுத்தடிச்ச ஆள்தான நீ என ஒருமையில் பேசியவர், உனக்கு அடங்கல் வேண்டும்னா ஏற்கனவே நீ கொடுக்க வேண்டிய பணம் 80,000 ரூபாய் கொடுத்தாதான் அடங்கல் தருவ, இல்லைனா தர முடியாது என சத்தமிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ எனவும், நான் நினைச்சாதான் இங்க வேலையே நடக்கும் என கடுமையாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் கண்ணீர் மல்க விஏஓ அலுவலகத்தில் நின்ற கணேசன் தன்னிடம் நிஜமாகவே இவ்வளவு பணம் கிடையாது என கூறியுள்ளார். அதன் பிறகு பேசிய இருளப்பன், அப்படின்னா ஒரு 40,000 ரூபாயாவது கொடுத்துட்டு அடங்கல் வாங்கிக்கோ என கூறியிருக்கிறார். இதனையடுத்து சரி என சொல்லிவிட்டு வந்த கணேசன் லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லாத காரணத்தால் திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வேல்முருகனை நேரில் சந்தித்து புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து ரசாயனம் தடவிய 40,000 ரூபாய் பணத்தை தந்து அனுப்பியுள்ளனர். அந்த பணத்தோடு பிப்ரவரி 3ஆம் தேதி மாலை விஏஓவின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பணம் தயார் செய்து விட்டேன் என்று கணேசன் கூறியிருக்கிறார். இதனை கேட்ட விஏஓ உடனே பணத்தை எடுத்துட்டு வா என கூறியிருக்கிறார். அதன்படி அலுவலகத்திற்கு சென்று கணேசன் பணத்தை கொடுத்துள்ளார். அதனை வாங்கிய விஏஓ இருளப்பன் அதனை சரிபார்த்து பாக்கெட்டில் வைத்துள்ளார். அப்போது டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு மறைந்திருந்து கண்காணித்துள்ளனர். அதன் பின்னர் அலுவலகத்திற்குள் நுழைந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருளப்பனை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.